Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷனில் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸான நம்ம வெலாசிட்டி, ஆசலரேஷன்ஸ் அதை பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனாக நம்ம ஸ்லோப் ஆஃப் த ஸ்கேலர். ஸ்லோப் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்லோப்பை தான் நம்ம என்ன வெக்டார் ஃபார்மேட்டில் நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த கிரேடியன்ட்டோட ஃபார்மை பார்த்தோம். இந்த கிரேடியன்ட்டோட சில ஐடென்டிட்டிஸ், அந்த ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கேலார் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணக்கூடிய சில ஐடென்டிட்டிஸ், அதை பேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அதோட கண்டினியூவேஷனாக டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க அந்த கிரேடியன்ட்டோட வேல்யூஸ், அந்த கிரேடியன்ட்டோட அந்த யூனிட் வெக்டார்ஸ், அந்த டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டைரக்ஷன்ஸோட நம்ம அது டாட் ப்ராடக்ட் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம ஆல்ரெடி டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ்னு பார்த்தோம். ஸோ அந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணக்கூடிய சில ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதோட அட்வான்ஸாக நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸை பேஸ் பண்ணக்கூடிய சில கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். What do we mean normal derivatives? Normal derivatives very simple. So gradient அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிரேடியன்ட்டோட அப்சல்யூட் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, it's a normal derivative. So absolute value of the absolute value of the gradient. The absolute value of the gradient is நம்ம என்ன சொல்லுவோம், நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஸ் அனதர் நோட்டேஷன்ஸ்னா மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். ஏன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸோட டிரெக்ஷன்ஸ் என்னதான் மீன் பண்ணுறதுனால இது மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் தி மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். இஸ் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் greatest rate of increases. A greatest rate of increases is denoted the greatest rate of unit அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபார்ம்லேருந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா வித் டைரக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா ஸோ கிரேடியன்ட்டோட வேல்யூஸோட டைரக்ஷன்ஸ், அங்கே டைரக்ஷன்ஸ் மென்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா அந்த டைரக்ஷனோட நம்ம ஸ்கேலர்ஸ் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ ஸ்கேலர் பேஸ்ல கிடைக்கும்ன்றதுனால நம்ம டாட் ப்ராடக்ட் நம்ம அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் நம்ம டிரைவ் பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா. ஸோ அதோட நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸாக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நார்மல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது, ஸோ கிரேடியன்ட்டோட அப்சல்யூட் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின், ஸோ நார்மல் டெரிவேட்டிவ் இஸ் a நார்மல் டெரிவேட்டிவ். ஸோ நார்மல் டெரிவேட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள், டெல் பை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஸ் டெல் பை இஸ் கிரேடியன்ட் அப்படிங்கிறது. டெல் பை அப்படிங்கிறது கிரேடியன்ட் தெரியும். இந்த கிரேடியன்ட்டோட அப்சல்யூட் வேல்யூஸ், தட் இஸ் மாடுலஸ் சொல்றீங்க இல்லையா, தட் இஸ் மாடுலஸ். இந்த மேக்னிடியூட் வேல்யூஸ் சொல்லலாம் இல்லையா, மாடுலஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றது மேக்னிடியூட் வேல்யூஸ். ஸோ அந்த கிரேடியன்ட்டோட மேக்னிடியூட் வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்றோம், கிரேடியன்ட்டோட மேக்னிடியூட் வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் ஆல்சோ கால்டு மேக்ஸிமம் டைரக்ஷனல் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் the maximum value of directional derivative. Maximum value of a directional derivative is also called, இப்போ ஆல்டர்னேட்டிவா இன்னும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, is also called is a greatest rate of increases. So the normal derivative அப்படிங்கிறது என்ன தெரியலையா, so normal derivative is very simple that, so absolute value of a gradient value. So absolute value of a gradient value is also known as the maximum value of the directional derivatives is also called the greatest rate of increases அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா, ஸோ அதோட அட்வான்ஸ் டேர்மாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட அப்சல்யூட் வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்,
maximum directional derivative values அப்படி சொல்லலாம். இது maximum derivatives அப்படின்னு கூட define சில questions கேட்கிறப்போ maximum derivatives value, find the maximum derivative values, இல்ல absolute value of, very simple, that is absolute value of the gradient value, is alternative name absolute value of a gradient value அப்படின்னு நம்ம define பண்ணலாம். ஓகேங்களா? so அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு problem பார்க்கலாம். the first problem, read the problem. Find the maximum value of the directional derivative. Find the maximum value of the directional derivative of the function pi is equal to 2x square plus 3y square plus 5z square at the point 1 comma 1 comma minus 4. So question நம்ம பார்த்துக்கோங்க. once again read the question. நம்ம questions once again பாருங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஆல்ரெடி நம்ம directional derivatives எப்போ அதோட maximum values, the maximum value of the directional derivatives அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே டைரக்ஷன் ஸ்கேலில் ஓகேங்களா வித் டைரக்ஷனாக இருந்ததுன்னா நமக்கு மேபி என்ன சொல்லியிருப்போம், நம்ம டெல் பாய் அந்த டைரக்ஷன்ஸோட நம்ம டாட் ப்ராடக்ட் ஸ்கேலர்ஸ் வேல்யூ தான் எடுத்திருப்போம். அதோட அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறப்போ ப்ராப்ளம் கிடையாது, வெரி சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். நமக்கு வித்தவுட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க, ஸோ மேக்ஸிமம் வேல்யூஸ் அப்படிங்கிறது டிஃபைன்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு பைன் தெரியும் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய டேர்ம் இனிஷியல் டேர்ம் என்னது, கிரேடியன்ட்டோட வேல்யூஸ் தான் நம்ம சொல்லுவோம். கிரேட் பை அப்படிங்கிறது கிரேடியன்ட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். கிரேடியன்ட் இஸ் ஆல்சோ நோன் டெல் பை அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். தட் இஸ் டெல் பை, இஸ் டெல் பை. டெல் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இஸ் டெல் இஸ் a vector differential operator. Del is denoted by the vector differential operators. So with operate with the scalar functions, ஒரு scalar function ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆபரேட்டரை தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்படின்னா டெல்லுங்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா தட் இஸ் ஸ்கேலார் வேல்யூஸ் தான். ஸோ இந்த டெல் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூவா என்னது, ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆர் ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். So நம்ம ஆப்ரேட் பண்ணுங்க. So finally so del pi is our gradient value is a vector form தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். So produce the term as del pi is vector form. இந்த del pi அப்படிங்கிறது எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு vector formல தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ del அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, del is a differential operator சொல்லியிருக்கோம் இல்லையா, that is I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into pi term தெரியும் இல்லையா, into pi. ஓகேங்களா? பைக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும் இல்லையா, given the value pi dot terms தெரியும் இல்லையா. ஸோ term pi யோட வேல்யூ எனக்கு 2x square plus 3y square plus 5z square. So with respect to the term is I vector into, so dou divided by dou x of this term pi. So in the functions நம்ம x with respect to the x, so x பொறுத்து differentiate பண்ணும்போது என்ன terms இருக்கும், இங்க 2 இருக்கு, 2ங்கிறது constants idle, x squared or derivative form, that is 2x, already 2 into 2x, that is 4x, so another term is constants, so 0. So plus j vector into dou divided by dou y of that function is pi. So pi with respect to the y, so x term, already x term is 0, z term also 0. So y with respect to term as 3 into y square, that is 6y, plus k vector into dou divided by dou z of 5z square, that is respect to the z term. So x and y terms are automatically 0. So 5z square differentiate with the 10z is a 10z. At the point 1 comma 1 comma minus 4, 1 comma 1 comma minus 4. So replace that 4. So x replace that 1, y replace the 1, again z replace with minus 4. So 4 into x replace with 1 into I vector plus 6 into with the value of 1 into j vector plus 10 into
Z replace with minus 4 into k vector into k vector. So once again, so telling the differential operator given the functions with respect to the variables x, y, z. So finally answers. So simplify that. That is 4i vector plus 6j vector minus 40k vector. 40k vector. That is del pi. That is del pi. But question நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? So calculate பண்ண values is a gradient value. Calculate the values are gradient. But given the questions are calculate the maximum values. Calculate the maximum directional derivatives. So maximum directional derivatives is also called the normal derivatives or greatest rate of increases. Is also called the greatest rate of increases or normal derivatives. So normal derivative formula theriyum liya, is the absolute value of gradient is called a normal derivative. Absolute value ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. So கொடுத்திருக்க கூடிய இந்த del pi அப்படினு சொல்றோம் இல்லையா, del pi அப்படிங்கறது gradient. அந்த gradient ஓட absolute value அப்படி சொல்லிருக்காங்க. அப்போ that is the maximum value அப்படிங்கறத நம்ம என்னவா டிஃபைன் பண்ணலாம் அப்படினா, that is normal derivative or இந்த क्वेश्चன்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, maximum value கொடுத்திருக்காங்க இல்லையா. So maximum value of directional derivative. Maximum directional derivative is called the magnitude of del pi, modulus of del pi, which is equal to del pi அப்படிங்கிறது தெரியலையா, 4i vector plus 6j vector minus 40k vector with this respect to the square root of the coefficient squares the values of and sums. So 4 square plus 6 square plus minus 40 square. So add the values. Square root of 16 plus 36 plus 40 square, that is 1600. 1600. Sum the values are 1636 again or 16 2 borrow 1 again 5 again 6 1 root of 1650. Listen, finally answers are square root of 1652 is not a perfect square ஆ நாம ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பாசிபிள் கிடையாது. just 1600 இருந்தது அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம்னா 40 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 41க்கு பாசிபிளே கிடையாது. ஸோ டைரக்டா நம்ம என்ன இருக்கலாம், அதை ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய நீடட் கிடையாது. ஸோ அதனால நம்ம அதோட வேலையை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. So given the functions கொடுத்திருக்காங்க, that is given function as scalar function. Given function as scalar without directions இருக்கா பாருங்க, ijk என்ற ஃபார்ம் இல்ல அப்படினாவே அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், scalar point function தான் கொடுத்துறோம் நம்ம மீன் பண்ணிக்க போறோம். ஒரு பாயிண்ட் ஸ்பெசிபிக் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலி மேக்ஸிமம் வேல்யூ அப்படினாவே தெரியும். நம்ம நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லலாம், இல்ல அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கிரேடியன்ட் நம்ம மீன் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கிரேடியன்ட் நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ கிரேடியன்ட்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், டெல் பை அப்படிங்கிறதா கிரேடியன்ட். டெல் பை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிப்போம். அதுக்கான மேக்னிடியூட் வேல்யூ, அதோட மேக்னிடியூட் டெல் பையோட மேக்னிடியூட் வேல்யூக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ நார்மல் டெரிவேட்டிவ் சொல்லலாம், ஆர் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லலாம், ஆர் ரேட் ஆஃப் த இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீசஸ் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம். ஸோ நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கிரேடியன்டோட அப்சல்யூட் வேல்யூங்கிறதுல பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் நார்மல் வெக்டார்னா என்ன, யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னா என்ன, டேஞ்சன்ட் வெக்டார்ஸோட சர்ஃபேஸோட டேஞ்சன்ட் வெக்டாரோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நார்மல் வெக்டாரோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், இல்லை அது அந்த சர்ஃபேஸோட ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கண்டினியூஷன்ஸ் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னா என்னன்னு கற்றுக் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது
யூனிட் நார்மல் வெக்டார். பார்க்க போகிறது யூனிட் நார்மல் வெக்டார். யூனிட் நார்மல் வெக்டார். யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வெரி சிம்பிள். யூனிட் நார்மல் வெக்டார் சில டேர்ம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என் கேப் அப்படின்னு சில இடத்துல கூட டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என் கேப் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அதோட வேல்யூ என் கேப் அப்படிங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என் கேப் வெரி சிம்பிள். யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது கிரேடியன்ட்டுக்கான ரேஷியோஸ் சொல்லுது. கிரேடியன்ட்டுக்கான வெக்டார்ஸும் கிரேடியன்ட்டுக்கான ஸ்கேலர்ஸும். கிரேடியன்ட் தெரியும் இல்லையா. கிரேடியன்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், டெல் பை அப்படின்னு சொல்றோம். அதோட அப்சல்யூட் அது மேக்னிடியூட் வேல்யூ இருக்கு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் டெல் பை. இந்த ரெண்டு டேர்முக்கான ரேஷியோஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். யூனிட் நார்மல் வெக்டார்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிரேடியன்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, கிரேடியன்ட்டோட வேல்யூக்கும் அதோட கிரேடியன்ட்டோட மேக்னிடியூட் வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ பிட்வீன் ரேஷியோ ஆஃப் த கிரேடியன்ட் அண்ட் மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் கிரேடியன்ட் அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ பிட்வீன் கிரேடியன்ட் அண்ட் அப்சல்யூட் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் gradient and magnitude of gradient or absolute gradient அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்டேஷன்ஸாக எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா தட் இஸ் டெல் பை டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் டெல் பை தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ டெல் பை டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, தட் இஸ் இந்த டெல் பை அப்படிங்கிறது கிரேடியன்ட். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கிரேடியன்ட்னு சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம், greatest rate of increase ன்னு சொல்லலாம், or normal derivatives ன்னு சொல்லலாம், or maximum directional derivatives ன்னு சொல்லலாம். denominator terms என்னன்னா maximum directional derivatives சொல்லலாம், or normal derivatives சொல்லலாம். ஓகேங்களா. இதை நம்ம gradient அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ratio between gradient and absolute value of gradient ன்னு சொல்லலாம், or maximum directional derivatives-க்கும் நார்மல் டெரிவேட்டிவ்ஸ்க்கு மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்க்கும் நார்மல் டெரிவேட்டிவ்ஸ்க்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லணும், நார்மல் டெரிவேட்டிவ் சொல்றோம் இல்லையா, மேக்ஸிமம் டைரக்ட் டெரிவேட்டிவ்ஸ் இதுதான் நம்ம மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் சொல்லலாம், ஆர் வேற எப்படி சொல்லலாம், நார்மல் டெரிவேட்டிவ் சொல்லலாம். இதை நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதுதான் நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்குள்ள ரேஷியோ ஃபார்மேட்டை தான் நம்ம சொல்றோம் யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஓகேங்களா. செகண்ட் ஒன் unit tangent vector. Unit tangent vector. Unit tangent vector na vera one. So very simple. நம்ம ஆல்ரெடி r அப்படிங்கிறது நம்ம பிகின்லயே சொல்லியிருப்போம். r அப்படிங்கிறது ஒரு பொசிஷனல் வெக்டார் அப்படிங்கிறது. அந்த பொசிஷனல் வெக்டார்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம எடுத்துக்கூடிய டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொசிஷன் வெக்டாரை நம்ம சிங்கிள் டேர்ம் டெரிவேட்டிவ்க்குள்ள அப்ளிகபிள் ஆக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு தி வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு தி வெலாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். இந்த வெலாசிட்டி அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த டேஞ்சன்ட்டுக்கான ரேஷியோஸா எழுத போறோம். இந்த டேஞ்சன்ட் வெலாசிட்டி அண்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரேஷியோஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டேஞ்சன்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ratio between the absolute value of the velocity, okay, velocity and absolute velocity. So ratio between the velocity and absolute velocity kind of term is nama unit tangent vector, that is dr by dt divided by modulus of dr vector, that is dr vector divided by dt. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ்னா என்ன சொல்லுவோம், dr vector divided by dt into dr divided by dt. So that is dr vector அப்படிங்கிறது dr vector divided by dt அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும், that is velocity, that is rate of change of displacement அப்படின்னு சொல்லுவோம். அதே டேர்ம்ல இங்க டெல் பை அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். டெல் பை அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிஞ்சு மீன் பண்ணிப்போம், இஸ் ஏ கிரேடியன்ட் அப்படிங்கிறது தெரியும், இஸ் கிரேடியன்ட் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படிங்கிறது இஸ் ஏ நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர்
மேக்ஸிமம் ஆர் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லலாம். பாருங்க, கிரேடியன்ட்டுக்கும் நார்மல் டெரிவேட்டிவ்க்குள்ள ரேஷியோஸ் தான் நம்ம யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெலாசிட்டிக்கும் அப்சல்யூட் வெலாசிட்டிக்கும் அதோட மேக்னிடியூட், வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வேல்யூக்கும் வெலாசிட்டி அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டிக்குள்ள ரேஷியோஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது. ஸோ யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் என்ன தெரியும், தட் இஸ் யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகேங்களா, யூனிட் நார்மல் வெக்டார் அண்ட் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ். மோஸ்ட்லி இந்த யூனிட் நார்மல் வெக்டார்க்குடைய பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி நமக்கு வைசிஸ் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த யூனிட் நார்மல் வெக்டார் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் the equation of the equation of the tangent plane or tangent line, the equation of the tangent plane of the surface or line on the surface அப்படின்னா the equation of the tangent plane of the surfaces நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா listen, the equation is very simple. ஸோ நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஆர் வெக்டார் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா. தட் இஸ் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆர் வெக்டார் அப்படிங்கிறது தட் இஸ் பொசிஷனல் வெக்டார், தட் இஸ் xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார் அப்படிங்கிறது நான் பொசிஷனல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த பொசிஷனல் வெக்டார்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம் அட் தி டைரக்ஷன்ஸ் பாயிண்ட், அட் தி பொசிஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அந்த ஒரு பொசிஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏ பாயிண்ட் ஆர் ஏ வெக்டார் ஒரு கான்ஸ்டன்ட் பாயிண்ட் நம்ம டைரக்ஷன் பாயிண்ட் எடுத்துக்க போறோம். அது நம்ம ஏ வெக்டார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டை நம்ம மீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டேர்மை நான் என்ன பண்ண போறோம்னா ப்ராடக்ட் பண்ண போறோம். நமக்கு அந்த டேர்மை நம்ம வெரி சிம்பிளா எப்படி எழுத போறோம் அப்படின்னா பாருங்க, லிசன், அட் த பாயிண்ட் ஆஃப் இந்த ஏ வெக்டார் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இது எப்படி ஒரு டேஞ்சன்ட் பிளேன் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் மைனஸ் x1 into dou pi divided by dou x plus y minus y1 into dou pi divided by dou y plus z minus z1 into dou pi divided by dou z which is equal to 0. இதுதான் equation of the tangent plane அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ லிசன், எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறதுலாம் ஒரு நம்ம எது கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொசிஷனல் வெக்டார் கூடிய டைரக்ஷன். x1 y1 z1 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் கூடிய டைரக்ஷனோட பாயிண்ட்ஸ் அது மீன் பண்ணுது. dou pi by dou x, dou pi by dou y, dou pi by dou z டேர்ம்ஸ்ல நம்ம எதை மீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் டைரக்ஷனல் ரேஷியோஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிசன், வேர் dou pi divided by dou x, dou pi divided by dou y, dou pi divided by dou z are direction ratios. Direction ratios அப்படின்னு சொல்லலாம். Direction ரேஷியோன்னு நம்ம மெயின் பண்ணிக்கலாம். this is direction ratios அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுதலாம், இன்னும் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா லிசன், நம்ம எந்த ஃபார்ம்ல எழுத போறோம் அப்படின்னா தட் இஸ் ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் நமக்கு தெரியும் இல்லையா, தட் இஸ் ஆர் வெக்டர் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் வெக்டர் into dot product of that is del pi which is equal to 0, பாருங்க இதை நம்ம எப்படி டெரைவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வெரி சிம்பிள். ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, தட் இஸ் xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார் மைனஸ், அப்போ நமக்கு தெரியும் இல்லையா பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் டேர்ம் என்னன்னா x1 i வெக்டார், நெக்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்ல போறோம் plus y1 j vector plus z1 k vector. எழுதிச்சுங்களா, இந்த term dot product of del pi அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, that is dou pi divided by dou x I into I vector plus j vector into dou pi divided by dou z.
plus k vector into dou pi divided by dou z, which is equal to 0. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிற டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, x minus x1 into I vector plus y minus y1 into j vector plus z minus z1 into k vector. The term is a dot product of this term. So dot product பண்ணும்போது என்ன ஆயிடும் பாருங்க, so I இத கோஎஃபிஷியன்ட் தான் ஈக்குவேட் பண்ண போறோம். so அங்க இருக்க i terms என்ன இருக்கும், i வந்து i vector dot i vector அப்படிங்கிறது that is யூனிட்டா மாறிடும், 1 into the term ஆயிடும். ரிமைனிங் ஃபைனலா நமக்கு என்ன இருக்கு, therefore x minus x1 into dou pi by dou x plus y minus y1 into dou pi divided by dou y plus z minus z1 into dou pi by dou z, which is equal to 0. This is called the equation of the tangent plane. This is called the equation of the tangent plane அப்படினு நம்ம சொல்றோம். Equation of the tangent plane. And the dou pi dou x, dou pi dou y, dou pi dou z are the directional ratios னு சொல்லலாம். இப்போ r vector அப்படிங்கிறது ஒரு positional vectors அப்படி சொல்லுவோம். r vector அப்படிங்கிறது என்ன சொல்ல போறோம், that is ஒரு positional vector அப்படிங்கறோம். a அப்படிங்கிறது direction, அது constant vector, that is a constant vector, ஒரு direction vectors அப்படி சொல்ல போறோம். இது ஒரு directional vectors. so ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துக்க போறோம். so del pi அப்படிங்கிறது நமக்கு தெரியும் gradient ஓட நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஆபரேட் பண்ண போறோம். இந்த ரெண்டு டேர்ம்க்கு ஆபரேஷன் வித் தென் ஆபரேட்டர் வித் டாட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். so கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷனோட ஃபார்மட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா, that is finally நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்குது tangent equation of the tangent plane or tangent line. The equation of the tangent plane or tangent line நமக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, so இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா, listen, இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா, நம்ம equation of the tangent plane சொல்லிட்டோம் இல்லையா, equation of the normal plane ஆக நம்ம கால்குலேட் பண்ண போறோம். equation of the normal plane அப்படிங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா, very simple, normal plane. so normal plane அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. so இதோட நம்ம இது எப்படி இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா, so ப்ராடக்ட்ல இருந்திருக்கும். வெரி சிம்பிள், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேர்ம்ஸ் வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. so ப்ராடக்ட்ல இருந்தது அப்படினா so அது டேஞ்சன்ட்டா வச்சுக்கோங்க. so டிவைடட்ல இருந்தது அப்படினா that is நார்மலுக்கா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, so fourth one நம்ம பார்க்க போறது என்னன்னா, the equation of the normal plane, also normal plane or normal line of the surface எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா, that is x minus x1 divided by dou pi divided by dou x, which is equal to y minus y1 divided by dou pi by dou y, which is equal to z minus z1 divided by dou pi divided by dou z, which is called the equation of the normal plane. That is ஒரு Cartesian formatல நம்ம மேக் பண்ணிருப்போம். ஓகேங்களா, so ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் எப்படி டிஃபரன்சஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, the tangent அப்படின்னா so the direction ratios ஓட நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட் பண்ண போறோம். direction ratios ஓட நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, direction ratios ஓட அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா that is tangent. the direction ratios ஓட டிவைட் பண்ணிட்டோம், அந்த பாயிண்ட்ஸ் வச்சு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் நாம என்ன சொல்லுவோம், the normal plane of equation of the normal plane அப்படின்னு நம்ம சொல்றோம். equation of the normal plane equation of the tangent plane கான equations நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, and ஃபைனலா நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் next அப்படின்னா, listen, the angle between the surface, angle between the surfaces, angle between the surfaces. so angle between the surfaces நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, this is very simple. so angle ரெண்டு டைரக்ஷனோட surface ஓட angle நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, that is theta is equal to cos inverse of so அப்ப angle between அப்படினா surfaces அப்படின்றப்போ நம்ம என்னவா இருக்கும்னா 2 நமக்கு scalar functions டிஃபைன்ட் ஆயிருக்கும் அப்படினா 2 scalar functions. அதனால நம்ம gradient of del phi 1 dot del
pi 2 is divided by modulus of del pi 1 into modulus of del pi 2. So angle between the surfaces theta is equal to cos inverse of del pi 1 dot del pi 2 divided by modulus of del pi 1 into modulus of del pi 2. This is the angle between the two surfaces in the scalar functions of the surfaces. இந்த லைனை கொடுத்துட்டு ஸ்கேலார் ஒரு சர்ஃபேஸில் கூடிய ரெண்டு ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒரு ஆங்கிளை நாம டிஃபைன் பண்ணோம். ஒரு ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கான ஆங்கிளை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா த ஆங்கிள் பிட்வீன் தி சர்ஃபேசஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா தட் இஸ் யூனிட் நார்மல் வெக்டார்னா பார்த்தோம், அதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பார்த்தோம். ஃபைனலாக ஆங்கிள் பிட்வீன் தி சர்ஃபேசஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படின்னா இது இந்த ஆங்கிள் பிட்வீன் த வந்து ஆர்த்தோகோனலாக கட்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் எப்படி இருக்கும், இல்லை நார்மல் பிளேனான ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃபைண்ட் தி நார்மல் வெக்டார்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. யூனிட் நார்மல் வெக்டார்னா எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன், இந்த மாதிரி சில நம்ம ஃபார்முலாஸாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.